நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் டூர் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஸ்ரீமதி கேசன் இவங்களை ஆல்ரெடி நீங்க அவள் விருதுகள்ல பாத்திருப்பீங்க. ஸ்பேஸ் கிட்ஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமேசிங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு சிங்கர் பெண்ணுடைய வீடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வீட்டுல நிறைய பிளேசஸ்ல நிறைய கியூரேஷன் வச்சிருக்காங்க. இன்டீரியர் டிசைனிங்காவுமே நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், எவ்வளவு ஸ்பெஷல்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க போலாம். வணக்கம். வணக்கம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் வால். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதையை பத்தி சொல்லுங்க. இது ஃபசாட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு. ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்றப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வார்ம் ஃபீலிங் இருக்கணும். ஸோ இங்க ஏதாவது பிளாங்கா விடாம அந்த வீட்டுக்குள்ள வரப்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும். நம்ம ஏன் இந்த இடத்துலயே ஒரு கோவில் மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணா வீட்டுக்குள்ள வரப்பவே வந்து அது வீடா கோயிலான்னு தெரியாத அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். சரியா? ஸோ அதனால என்னோட ஃப்ரெண்டு வசுமத்தின்னு இருக்காங்க, விரிக்ஷான்னு வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க வந்து நல்ல இந்த மாதிரி இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாம் பண்ணுவாங்க அண்ட் புது புது ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு. பியூட்டிஃபுல்லா பென்சில் ஸ்கெட்சஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஃபைன் பென்சில் ஸ்கெட்சஸ். ஸோ இந்த பென்சில் ஸ்கெட்சஸை ஃபிலிம்ல பிக்சரா அதை வந்து என்லார்ஜ் பண்ணி நம்ம வந்து இங்க பேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது எப்படி ஆயிடுதுன்னா காலப்போக்கில் பீப்புள் எல்லாருமே வந்து நம்ம எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம், வெள்ளிக்கிழமை சாப்பாடு. ஸோ அது என்ன மாதிரி அடையாளம் ஆயிடுதுன்னா கோவில் வீட்டில் சாப்பாடு போடுறாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து இந்த வீடு வந்து கோயில் வீடாவே ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. பிஃபோர் வி கெட் இன்சைட் த ஹவுஸ், நம்ம எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து அது ஒரு நல்ல நாளா இருந்தாலும் சரி, இல்ல லாட் ஆஃப் பேட் இன்சிடென்ட்ஸ் என்ன இருந்தாலும் ஒரு கியாட்டிக்கான ஒரு டேக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எண்டிங் இஸ் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் ஓடி ஒளியிறது நம்மளுடைய வீட்டுல தான். உங்களுக்கு இந்த வீடு எவ்வளவு ஸ்பெஷல்? கடவுள் வந்து எங்களுக்கு ஏதோ வாடகைக்கு இந்த வீட்டு வாடகை இல்லாம ஒரு வீட்டுல நம்மள உட்கார வச்சிருக்காருப்பா. அவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து கொடுக்குறாரு. ஏன்னா நான் வந்து பணியாற்றுறது ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிரியேட்டிவிட்டி திங்கிங் வேணும். ஸோ கம்ப்ளீட்டா வீட்டுக்குள்ள போறப்பவே வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க முதலா வந்து எங்களுக்கு லேப் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால வீடு வந்து எனக்கு லேப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி, என்னோட கிச்சனை லேப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி டெரஸ்ல உட்காந்து தான் நாங்கள் வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் சேட்டலைட் நாங்கள் வந்து பில்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஐடியாவை கன்சீவ் பண்ணது வந்து எங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு. இது வீடை தாண்டி இது வேற என்னமோ கடவுளோட பிளெஸிங் அப்படின்னு தான் நான் வந்து எப்பவுமே இதை பார்க்கறது. வெரி பியூட்டிஃபுல்லி செட். அண்ட் ஐ திங்க் அந்த பிளெஸிங்கை விட்னஸ் பண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு பிளெஸிங் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிளெஸிங்கை போய் பார்த்துடலாமா? உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கண்ணாடி எல்லாம் இருக்கேன் மேம். இது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பெறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பெறையில வந்து ஒரு கண்ணாடி, ஒரு பக்கம் தீபம் இருக்கும். ஸோ அது மாதிரிதான் பெறையா வைக்காம இது கொஞ்சம் மாடர்னா வச்சுட்டு இந்த இடத்துல நாங்க பதிச்சிருக்கோம். பழமை போய் நிறைய புதுமை தான் வந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், வீட்லயும் வந்து ஈஸ்தட்டிக்ஸ்ல பாக்குறப்போ எல்லாமே வந்து புதுசா மாடர்னைஸ்டா தான். நம்ம வந்து ஒரு இட்டாலியன் மார்பிளா இருக்கட்டும், நம்ம சுவிட்சர்லாந்து போனா அந்த பெல்ல வாங்கிட்டு வரோம். ஸோ என்ன ஆகுது, வீடு பூராவே வந்து கலைநயமா இருந்தா கூட நிறைய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ போகக்கூடிய காலங்கள்ல நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம வந்து எங்க மறந்துருவோமோ விட்டுருவோமோ. ஸோ நாங்க இல்லைனாலும் எங்களோட அடுத்த ஜெனரேஷன்ஸ் டுகெதர் அட்லீஸ்ட் இந்த வீடாவது பேசும், ஓ இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் நாங்க வந்து யோசிச்சு இந்த மாதிரி பழமையும் புதுமையும் சேர்த்து ஒரு ஃபியூஷன். ரைட், ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். உண்மையாலுமே ஒரு கோவிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நல்ல வைபை கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஓகே,
பட் யூஸ்வலா இந்த லிவிங் ரூம்குள்ள வரும், அஃபிஷியல் ஒரு அன்அஃபிஷியல் லிவிங் ரூம்குள்ள வரும்னா ஒரு ஒரு வீடு கட்டும்போது ஒரு மிகப்பெரிய ஃபேசினேஷன் ஐ திங்க் இந்த கலர் பேலட்ஸ்னு நினைக்கிறேன் Yes. இல்லையா? அந்த சோஃபா கலர் சூஸ் பண்ணது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆமா, ஃபேசினேஷன். ஆமா. சோ நீங்க சூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு சட்டிலான ஒரு கலர். சோ ஹவ் டிட் யூ ஒர்க் அவுட் வித் கலர் பேலட் இன் தி ஹவுஸ்? எல்லா இடமுமே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வுட்ல தான் இது பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து கலர் அந்த கலரை விட லைட்டா இருக்கணும், கான்ட்ராஸ்டா இருக்கணும், லைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கலர்ஸை சூஸ் கிட்டத்தட்ட பண்ணோம். ஒரு சாண்டல் கலர். எஸ், ஒரு டைகர். ஓகே. அதுக்கப்புறம் அந்த சைடுல ஒரு பெரிய வால் கிளாக் ஒன்னு வச்சிருக்கீங்க. ஆமா, தாத்தாவோடது. ஓகே. கிட்டத்தட்ட என்ன ஒரு 100 வருஷத்துதுன்னு சொல்லலாம். ஆனா ஏதோ புதுசா இப்ப வாங்கின மாதிரி இருக்கு. வெரி வெரி வெல் மெயின்டைன்ட் ஹவுஸ் தான் உண்மையாலுமே. Thank you. பின்னாடி பெயிண்டிங்ஸ் கூட இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருக்கா இல்ல ரேண்டம்? என்னன்னா வந்து இங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு தெரியாத ஒரு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்காம, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட ஆர்கிடெக்சர், நம்மளோட கல்ச்சர் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்தூபா ஆஃப் சாரநாத். ஓகே. இது வந்து மகாபலேஸ்வர் கிட்ட ஒரு டெம்பிள். ஓகே. ஸோ இந்த மாதிரியான இந்தியனைஸ்ட் ஆர்கிடெக்சர் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொடுக்கணும். ஓகே. ஸோ வரவங்களுக்கு வந்து அப்படியே, ஏன்னா எப்படியும் கேட்பாங்க இது என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ வெளியில நம்ம போய் என்னவே சைட் சீயிங் சிட்டி டூர்னு காமிச்சா கூட நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையுமே அந்த மாதிரி யோசனையில நம்ம பண்ணது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா, நீங்க ஓல்டன் டேஸ்ல வந்து கீழே இதே தான் வந்து அந்த காலத்துல ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த காலத்து ஃப்ளோரிங் அதான் சிம்பிளா சொல்றேன்ல, அந்த காலத்தோட ரிஃப்ளெக்ஷனை அப்படியே நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம் வித் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓல்ட் இஸ் அவ்வளவுதான். கோல்டா அப்படிங்கிற ஒரு ஆமா. ஃபீலிங் தான். வெரி நைஸ். இந்த இடத்துல வந்து யாரை வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய டிபேட். கிட்டத்தட்ட 3-4 மாசம் நாங்க வந்து மகாபலிபுரம் அங்க இங்க Okay. எல்லா இடத்துக்கும் போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு வந்து பெருமாள். ஆ. ஸோ ஆதிசேஷன் மேல பெருமாள் வைக்கலாம் அப்படின்னு. பட் வீட்டுக்குள்ள பாம்பு வைக்கக்கூடாது, ஏன்னா அது 5 தலை நாகம் இல்லையா? Okay. ஸோ அது வைக்கக்கூடாது. சரி அப்புறம் என்ன வைக்கலாம்? சரி எல்லாருக்கும் காமதேனு, பொதுவா காமதேனு வைக்கலாம். வரவங்க எல்லாருக்குமே வந்து மனசுல ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், நிறைவேற்றுற ஆசை. ஸோ அது நிறைவேற்றட்டுமே அப்படிங்கிற மாதிரி. அந்த மனசுதான் மேம் கடவுள் வந்ததுல இருந்து. அடேங்கப்பா. ஸோ அதனால சரி அது வைக்கணும்னா அதுவும் பசு வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க போறப்போ ஒரு மூலையில இருந்தது இந்த ஸ்டாச்சு. ஓ. அந்த கடையில ஒரு மூலையில இருந்தது இந்த ஸ்டாச்சு. எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னமோ லைக் என்ன எடுத்துக்கோ, நான் தான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு நீங்க பார்க்கணும். கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு இது ஃபுல்லா இன்னும் நிறைய தண்ணீர் ஊப்பி அப்படியே ஒரு வாட்டியும் ஒரு தீம். Okay. ஒரு கிரீன், ஒரு ஆரஞ்சு, ஒரு எதுனா இலை, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா வந்து கிளிட்டரியா ஸ்டோன் ஒரு ஜுவல்லரி ட்ரெஸ் போட்டு கோட் மாதிரி ஃபாலோ அந்த பண்ணி மாதிரி full-ஆ ஃபாலோ அந்த பண்ணி இடமே. ஃபுல்லா அந்த இடமே இது பண்ணிடுவோம். ஓகே. ஸோ எவ்ரி இயர் ஒரு தீம். இதுதான் டைனிங். இது வந்து ஐகானிக் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்க இந்த டேபிள்ல தான் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ எங்களோட கலாம் சாட் ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே மிக சிறிய செயற்கைக்கோள். ஸோ இது வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருக்கு. This one. சேட்டலைட். இத வந்து இங்க தான் உட்கார்ந்து டிசைட் பண்ணி கியூரேட் பண்ணீங்க. ஆக்சுவலி இங்கேயே தான் பில்ட் பண்ணோமே. ஏன்னா எங்களுக்கு அப்போ லேப் கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லேப் எல்லாம், நாங்கள் லேப் ஃபெசிலிட்டிலாம் பண்ணணும். ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அவ்வளோலாம் நம்மளால முடியாது. ஸோ அதனால நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்கல்ல, எப்படிலாம் நம்ம வந்து குறைக்க முடியும் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை பார்த்தோம். ஓ ஸ்பின் டெஸ்ட் இதில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு சரி ஃப்ரீஸ் டெஸ்ட் அதில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் போட்டோம். அதுக்கப்புறம் ஹீட் டெஸ்ட் பண்ணோம், தண்ணிக்குள்ளே போட்டு பாயில் பண்ணோம் கிச்சனில். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் லேபு. இங்கே உட்காந்துட்டு க்ளீன் ரூம் மாதிரி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் வேக்யூம் பண்ணி இங்கே தான் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இது பண்ணோம். ஓகே. இங்க கிட்டத்தட்ட எவ்வளவு சேட்டலைட்ஸ்க்கான ஐடியேஷன் போயிருக்கும்? 25. எங்க அப்பா நம்மளாம் டைனிங் ஹால்ல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டோமா, எல்லாரும் பேசணுமா அப்படி இருப்போம். பட் வெரி நைஸ். பின்னாடி நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கீங்க. எம்மதமும் சம்மதம் மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள ஆமாம், வந்தாலே. நம்ம வீட்டில் வந்து இங்கே இது மட்டும் இல்லை, இது கஜுராஹோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே
இந்த இந்த பாலிஷ் இருக்கு பாத்தீங்களா, இதுவே வந்து ஒரு 10 விதமான பாலிஷஸ் நாங்க ட்ரை பண்ணி, ஏன்னா அந்த காலம் எங்களோட பாட்டி தாத்தாவை ரொம்ப ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்க வந்து இங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ இந்த பாலிஷ் முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த காலத்து வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல தான் இருக்கும். அண்ட் பெயிண்டிங்கும் 2 விதமா 2 பார்ட்டா பிரிச்சிருக்கீங்க இல்லையா? ஏன்னா ஒரே ஃபுல் இதுல அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3D இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு நீங்க போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி எடுத்து இங்கேருந்து ஒரு கிளிக் அங்கேருந்து பண்ணீங்கன்னா 3D இம்பாக்ட் கொடுக்கும். அது எல்லா கடவுளும் நம்ம கும்பிடுவோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 6 months வந்து இங்க அவுலியாஸ் வந்து இங்க ஓதுவாங்க. அதே மாதிரி சர்ச் ஃபாதர்ஸ் வருவாங்க. நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா சாண்டா அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்போவுமே வச்சுருப்போம். ஸோ அடுத்து நம்ம கெஸ்ட் பெட்ரூம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு. அண்ட் கூட படித்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமெரிக்காவில் அங்கெல்லாம் தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வரவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டைட்டானிக்கோட லீட் வயலினிஸ்ட் அவரு வந்து இங்க வந்து தங்குவாரு. அவர்லாம் வந்து எந்த ஹோட்டல் அது இது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. நேரா சொல்வாரு, மேட்சி ஐம் கமிங் அப்படின்னு சொல்லுவாரு. வருவாரு, ஒரு 1 week இருப்பாரு. இந்த பெட் வந்து அவ்வளோ ஃபேவரட் எல்லாருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம ஊர்ல இது கிடைக்காது. என்னோட பிரதர் யூஎஸ்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு ஷிப் பண்ணார். இது ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் உள்ள போனீங்கன்னா லிட்ரலி யூல் கோ இன்சைட். அந்த மாதிரி யூல் சிங்க். ஸோ சாஃப்ட். அண்ட் வரவங்களுக்கு வந்து மற்றபடி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி கிவ் திஸ். 3 நாள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 3 days ஜெட் லேக் எல்லாம் இருக்குமா, நான் வெளியே வரல, ரூம் லைட் கூட வேணாம், எதுவும் வேணாம், நாங்கள் தூங்குறோம், எங்களுக்கு வந்து அவங்க மசாலா சாய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டீ குடிச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளது வந்து ட்ரெடிஷ்னலா இந்த கட்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்லலாம் அந்த டீ கடையில டீ அது ஒரு ஒரு பயங்கர எமோஷன் அது. சோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் பார்த்தா ஒரு கிளாசிக் ஒரு எத்தனிக் டச் கொடுத்துருக்கீங்க மேம். அப்படியே கட் பண்ணி அந்த சைடு போனா நியூயார்க் நகரம் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த சைடு அப்படியே போய் பார்த்துருவோம். வித்தியாசமா இருக்கு மேம் இங்க டிவி பிளேஸ் பண்ணது. ஏன்னா ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் டிவி தானே இருக்கும் எல்லார் வீட்லயும். அது இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா டிவி ஷுட் நாட் பிளே அ மேஜர் ரோல். நம்மளோட லைஃப்ல வந்து டிவி ஒரு இருக்கணும். என்னைக்காவது கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பைத்தியம், ஃபுட்பால் மேட்சஸ் பைத்தியம். நான் குட்டி பசங்களோடயே டீல் பண்றதுனால இங்க ஃபுல்லா வந்து பசங்க தான் இருப்பாங்க எப்பவுமே. இன்னைக்கு வர வேணாம்னு சொன்னேன் ஷூட் இருக்குன்னு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு வந்து என்னோட டாட்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த பிரிக் கட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது ஃபுல் வீடு வச்சாலும் நல்லா இருக்காது. ஒரு தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்கணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிவி ஏரியாவை இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிருக்கோம். ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் இட் செப்பரேட்டா தெரியணும், ஆனா தெரியாமலும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் ஆனா எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிச்சன். எஸ், ஆமா, உங்களுடைய ஸ்பேஸ்க்கு போறோம். கிச்சனோட டிபிக்ஷன் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. எப்படி வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க பாட்டிலாம் வந்து கேஸ் வந்துருச்சு, ஆனாலும் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த குமிட்டி அப்படிங்கிற ஒரு அடுப்புல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபேண்டசியா இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. எப்படா இதுலலாம் சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம வீட்டுல குமிட்டி வச்சு அது உடஞ்சு இல்ல அப்படியே வச்சுட்டு யார் பார்க்க போறோம், ஒன்றும் பண்ண போறது இல்லை. பட் ஒரு பிக்சரா போட்டுட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு மெமரியா இருக்கும் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு அம்மா குமிட்டியில சமைக்கிற மாதிரி. lot of pillars in the house as well. So அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கா? இது வந்து நம்மளோட அதேதான். நீங்க வந்து கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, தாத்தா வீட்டுல பாத்தீங்கன்னா, தாத்தா வீட்டுல இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது எப்படியாவது இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் எங்கேயுமே அது வந்து கிடைக்கல. இது வாங்க போய் தான்
இதுலயே எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் தூண் இருக்கு அப்படின்னு. சில தூண் மட்டும் தான் நம்ம வீட்ல வைக்கலாமா, சில தூண்லாம் வைக்க கூடாதாம். சில தூண் வந்து அழுகிற தூணாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தூண்லாம் நம்ம வீட்ல வைக்கக்கூடாது. இதுக்குன்னே இந்த தூணை பார்த்து இதோட குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபைன் பண்றதுக்கு அந்த காலத்து ஆளுங்க இருக்காங்க. எங்க அடுத்தது மாடிக்கு போலாமா? மாடி. ஓகே. இந்த பக்கம் இது போடலையா, ஹேண்டில் போடலையா, குழந்தைங்க இருந்தா கீழே இப்ப விழுந்துருவாங்க நான் அதை அதுன்னு கேட்க வந்தேன் மேம். எல்லாரும் வந்து அததான் சொல்லுவாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஈஸ்தட்டிக்ஸ்க்காக வந்து ஒரு சைட்ல போடுவாங்க, ஒரு சைட் போட மாட்டாங்க. ஸோ நிறைய டிராவல் பண்றப்போ அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தோம். ஓகே. ஓகே. ஸோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க வந்து பூஜா ரூம். நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அதிகபட்சமா பேசின ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடியதா. இந்த டோரே பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி கியூரேஷன், லாட் ஆஃப் ஒர்க் இன்சைட். இந்த ஹேண்ட் எல்லாமே கணபதி இருக்காரு மேம். ஹவு டிட் யூ டிசைன்? இது இது வந்து என்னோட பிரதர் தான் ஆர்கிடெக்ட். ஓகே. ஸோ அவருக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், இது வேணும் அது வேணும்னு. அண்ட் அவருக்கு வந்து தெரியும்ல நமக்கு எப்படி எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட் நம்ம வீட்டில். ஸோ அதனால வந்து உட்காந்து உட்காந்து அவர் வந்து சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. கார்த்திகேயன் ஸோ குட். ஸோ தசாவதாரம் வந்து அப்போ நம்ம கட்டுறப்போ வீடு வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது இந்த டோரில். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி கோல்டன் டைலில் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தசாவதாரம் வச்சு இது பண்ணலாம், பதிக்கலாம் டோருக்கு. முருகன் வந்து எங்களுக்கு குலதெய்வம். அதனால முருகனோட படம் வச்சுட்டு ரொம்ப வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சாமி படம் அப்படியே கச்ச 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 கச்சன்னு மாட்டணும், அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் எங்களோட பிக்சர்ஸே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ஆணி அடிக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ரொம்ப. இதில் நம்ம வீடு என்னன்னா வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பக்கூடாது. அது ஒரு சின்ன பிஸ்கெட்டோ ஒரு இதுவோ வந்து எத்தனை மணிக்கு நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் கூட நம்ம வீட்டிலேருந்து கெஸ்ட் வருவாங்க, ஃப்ளைட் எடுக்கிறவங்க போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். யார் வந்தாலுமே வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதனால வந்து அன்னபூர்ணி தான் நமக்கு வந்து பிரைமரி தெய்வம்னு சொல்லலாம். ஸோ என்றைக்குமே வந்து வத்தாமல் இருக்கணும் இந்த சாப்பாடு போடுறது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே நான் வந்து வேறு துணி மாற்றி அலங்காரம் பண்ணிகிட்ருப்போம். பூஜைன்னு பெரிய பூஜையெல்லாம் ஐம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப். ஓகே. எனக்கு வந்து மனுஷங்களுக்கு செய்யறது தான் பூஜை. அண்ட் ப்ரிடாமினேட்டாக சாப்பாடு போடுறது தான் பூஜையே எங்களுக்கு. Your way of worship. எஸ். ஸோ அதனால அலங்காரம் பண்ணுவோம். இது அன்னைக்கு ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கெலாம் நைவேத்தியம் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து நைவேத்தியம் ப்ராப்பராக நம்ம சாஸ்திரம் படி சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி அங்கே மகாபெரியவர். எஸ், மகாபெரியவர் அண்ட் வேல். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்பு. ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம். ஆமாம், 100 வருஷம் ஓல்டுது. நீங்க ஆயத்துல் குர்சிம்பாங்க முஸ்லிம்ஸ்ல, எல்லா முஸ்லீம் வீட்லயும் இருக்கும். இது வந்து ஹஜ்ஜு போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதை எங்கேயும் ஆணி அடிச்சு மாட்ட முடியாது, எல்லா கடவுளும் ஒன்று தானே, சரி நம்ம சாமி ரூம்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்கோம். ரைட். ஓகே. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இஸ் another ஸ்பேஸ். இது வந்து ரீடிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ரீட் பண்ணுறது இதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே வந்து சார்ஜ் போட்டுட்டு மியூசிக் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுற இடம் தான் இது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட் வீட்டில் இது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பிரதாப் போத்தன் இருந்தார் இல்லைங்களா, ஆர்டிஸ்ட். அவரோட பிரதர் ஹரி போத்தன் வாஸ் ஆர் நேபர் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுறப்போ. அவர் வந்து கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பண்ணாரு. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக இது நாங்கள் வச்சுருக்கோம். எவ்ரி கிறிஸ்மஸ் வி டெக்கரேட் திஸ். யாரோட பெட்ரூம் மேம் இது? இது வந்து பார்ட்டி ரூம்னே இதுக்கு பேர் வச்சிருக்கோம். நான் வந்து என்னோட மாமா கல்யாணம் பண்ணிருக்கேன். ஸோ ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு மை தாத்தா அண்ட் பாட்டி. ஸோ தட் இஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அவங்க எப்போவுமே கூட இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஞாபகார்த்தம். நான் வந்து ரொம்ப கோயில் போகிற பர்சன் கிடையாது. எனக்கு வந்து வீடு தான் கோயில். அண்ட் எனக்கு வந்து இவர் தான் எனக்கு எல்லாம். ஸோ அதனால் இங்கே உட்காந்துட்டு எதுவாக இருந்தாலும் என்னோட ப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இங்கே உட்காந்துட்டு ஒரு 2 ட்ராப்பு கண்ணில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதனால எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பாசிட்டிவிட்டி கொடுக்கறது வந்து இந்த ரூம்.
என்ன ஒரு மனசு கஷ்டமோ என்னவோ இருந்தோம். பிகாஸ் சேலஞ்சஸ் வந்து நாங்கள் ஸ்பேஸில் வந்து அவ்வளோ சேலஞ்சஸ். நம்ம வந்து சேட்டலைட் கொடுத்து சேட்டலைட் மேலே ஒழுங்காக லான்ச் ஆகி லான்ச் பண்ண அப்புறம் சிக்னல் வந்து டேட்டாஸ் வந்துங்கிற மாதிரி இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். தி இண்டஸ்ட்ரி ஐ சோசன் ஆர் இட்ஸ் சோசன் மீ. அந்த இடத்துல வந்து அண்ட் ஐம் ஒர்க்கிங் எல்லாமே வந்து சில்ட்ரனோட ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்டோட ஒர்க் பண்ணல. ரைட்? ஸோ எது வேணால் எப்போ வேணால் இல் கோ ராங். ஸோ அதனால வந்து சயின்ஸ் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ இது இருக்கோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலேயும் அவர் மேலே. என்ன மேம் இது ஓகே கண்மணி படத்துல வர ரூம் மாதிரி இருக்கு, இந்த பறந்து செல்வா சாங்ஸ் உடைய செட்டப் மாதிரி இருக்கு. இங்க ஏதாவது ஷூட் பண்ணிட்டு போனாங்களா மேம்? நிறைய கேட்டாங்க. பட் ஜென்ரலாக வந்து ஷூட்டுக்கு நம்ம ஏன்னா இது இது வந்து மெயினாக நம்ம குழந்தைங்களுக்கு, அதனால வி வி மேக் இட் வெரி பர்சனல். ஓகே. டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்டன் இருக்கணும் இங்கே. நார்மல் கர்டன் இருக்கக்கூடாது. ஸோ ரோல் ஆஃப் லைன்லேயும் வந்து கீழெல்லாம் ஆர்கிடெக்சர் எல்லாம் போட்டோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் ஷுட் ஆல்வேஸ் பி ப்ரைவேட் அண்ட் எவ். ஸோ அந்த ப்ரைவேட்டில் எங்களோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு பூரா எங்கேயுமே இருக்காது. ஸோ திஸ் தி ஒன்லி பிளேஸ் ஏதாவது வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கிறதுன்னு யோசித்தேன். ஐ சரி ஓகே லெட்ஸ் டூ திஸ். அண்ட் இந்த ஒட்டுமொத்த வீட்லயுமே மேம் said she is not a romantic person, பட் அவங்களோட ரூம்ல மட்டும் தான் கலர்ஃபுல்லா நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் பார்த்திருக்கேன். அதுவும் டெபிக்ஷன் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல? ஆமா மேம் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டேன் பாருங்க. வை இந்த செட்டப் பேசிக்கலி இதுவும் அதே தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா காலத்து அந்த ஞாபகங்கள். இப்போ நீங்கள் வந்து ஃபேண்டசி பெட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நமக்கு வந்து அந்த ஃபேண்டசி பெட்ஸை விட நமக்கு வந்து அந்த ஆன்டிக் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தேடி தேடி இது பிடிச்சி வி பாட். இதுதான் திஸ் இஸ் மை பிளேஸ். வீடு பூரா எங்கேயும் வந்து நான் ஸ்ரீமதி காணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் படுத்துட்டு இருப்பேன். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம் ஸ்பேஸ். ஓகே. எல்லாமே காம் தான், எக்ஸ்ட்ரா காம்னு சொல்லலாம் இந்த ஸ்பேஸ். ஏதாவது நான் எழுதணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அங்கே எங்கேயுமே உட்கார மாட்டேன். நேரம் வந்து I'll sit here, I'll start writing. எழுதுறது பிடிக்கும். ஸோ நானே அதை வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது, பட் நான் மட்டும் எழுதி வச்சுக்குவேன். ஓகே மேம். அதே மாதிரி இந்த வீட்டில் நான் இன்னொன்று அப்சர்வ் பண்ணேன், எல்லாத்துக்குமே நல்ல டெப்த் கொடுத்துருக்கீங்க, நல்ல டாலாக இருக்கு எவ்ரி திங். ஸோ அது வந்து இட் ஷுட் ஒரு வேஸ்ட் ஸ்பேஸை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கிறதுக்காகவா? அதுவும் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராம்ப்டாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் கொடுக்காது. அந்த ஹைட் ஏற்ற தான் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணியா என்னன்னு தெரில. நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள வந்து 6'4", நாங்கள் எல்லாம் 5, அவர் மட்டும் 6'4". ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? அது மாதிரி ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஸ்பாட் ஒன்று காமிக்கணும். இது ஸோ இங்கே நின்னீங்க அப்படின்னா பௌர்ணமியில் வந்து நிலா தெரியும். பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி 3 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 12 மணி அந்த மாதிரி நைட்டில் வரும் இங்கே நிலா. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நின்றுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன மியூசிக் ஏதாவது போட்டுட்டு அதை பார்த்துட்டே இருந்தோன்னா உலகத்தில் என்னவே கஷ்டங்கள் இருந்தாலும் மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமா இருக்கும். You work for the space and the space is actually connecting with you. Right? Absolute truth. இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பேஸ். திவாலி, பொங்கல் இந்த மாதிரி அப்போ இதுதான் செட்டப். ஸோ இங்கே எல்லாம் பாதி கிச்சன் இங்கே வந்துடும். ஓகே. ஸோ எங்கேயோ உட்காந்துட்டு தான் ஹல்வா பண்ணுறது, முறுக்கு சுடுறது எல்லாமே வந்து நான் இங்கே தான் பண்ணுவேன். கலாம் சார் V2 லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பெங்களூரில் ஒரு வெரி பிக் மேகசின். ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து திவாலி டைமில் தான் எடுக்கணும்னாங்க. ஐ சைட் அந்த திவாலி 3-4 days வந்து என்னை ப்ளீஸ்மா என்னை விட்டுருங்க, ஏன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. நீங்க அப்பெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க, நீங்க எப்படி வேணாங்க, நீங்க எப்படி இருக்கீங்களோ நார்மலா அப்படியே இருங்க, எங்களுக்கு இன்டர்வியூக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேணாம்னாங்க. சரி ஓகே வாங்க. வந்தாங்க. நான் கரெக்டாக வந்து அப்போதான் வந்து இது பர்ஃபி பண்ணிட்டு இருந்தேன், கேஷ்நட் பர்ஃபி. ஓகே. பர்ஃபி பண்ணிட்டு அந்த கொட்டுற டைம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும், பிரிட்டில் ஆகிடும், ஏதாவது ஒன்று ஆகிடும். ஸோ யூ ஷுட் பி வெரி ஸ்பெசிஃபிக் அந்த டைமிங்.
கரெக்டா கொட்ட போற டயத்துல ஹாய் மேம் அப்படின்னு வந்தாங்க. பட் ஐ ஜஸ்ட் புட் தட். வாட் ஹேப்பன்? கிளைமாக்ஸ் சொல்றீங்க. தேங்க் காட் அதுல வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குமா, ஒரு 2 வந்து பபிள் ஆயிடுச்சு கால். ஓகே. ஐ வாஸ் லைக் அவங்க வந்து உட்காந்துட்டு தே ஆர் வெயிட்டிங். பேக்ல இருந்து பார்த்தாங்க ஹாய் மேம், ஏன்னா கீழே சொல்லிட்டாங்க மேம் மேல இருக்காங்கன்னு. ஹாய் மேம் சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் ஏன்னா இது கரெக்டா வரணும்னு என்னோட ஃபோக்கஸ் இதுல இருந்தது. என்னடா பேச மாட்டேங்கிறாங்களே, ஓ ஹாய் யா அப்படின்னு. வாண்ட் மீட் டாக்டர் கேசன் அப்படின்னாங்க. கண்ணுக்கு முன்னாடி நான் தானே இருக்கேன் வேற யார்? ஏன்னா அவங்க நம்பவே இல்ல. ஏன்னா ஏப்ரன் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு லைக் யூனோ அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, கொஞ்சம் ரொம்பவே cooking getupல மோசமா இருக்கும். ஆமா. ஓகே. சோ ஓ இட்ஸ் யூ அப்படின்னா ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாதா? That was a fun moment. சோ இங்க கூட ஒரு லான்ச் ஏரியா இருக்கு. ஆமா, இங்கதான் வந்து எல்லாரும் உட்காந்து அரட்டை அடிக்கிறது. அண்ட் கலாம் சாட் வந்து இங்க பண்றப்ப கீழே வந்து கிச்சனை நாங்க யூஸ் பண்ணோம், டேபிளை யூஸ் பண்ணோம் டாக்குமெண்டேஷனுக்கு எல்லாத்துக்கும். பட் கோடிங் அதெல்லாம் பண்றது எல்லாமே இங்கதான். ஓகே. So we were 12 of us and all 12 literally lived here for like 10 days, ரைட். you know, before we built that satellite. ஸோ அப்படியே படுக்கிறது, எழுந்துக்கிறது, சாப்பிட்றதுங்கிற மாதிரி இந்த. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் சேட்டலைட் ஸ்பேஸ். ரைட். ஸோ மழையில் விளையாடணும் அப்படின்னா இங்கே வந்து நின்று நீங்கள் வந்து கையை நீட்டிட்டு இப்படி பண்ணீங்கன்னா மழையில் நல்லா விளையாடலாம். But truly, I have to tell you, there's a lot of learning inside the house. நான் வந்தக்கப்புறம் I do believe in manifestation, but வந்து manifestationக்கு இவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குங்கிறது I got to know through the house அப்படின்னு சொல்லலாம். And thank you so much for hosting us. It was truly fun. And I think in the afternoon, இந்த எக்ஸைட்மெண்ட்டும் உங்க கூட எப்பவுமே இருக்கணும். It gives a lot of sense to you. ரொம்ப ஒரு மாதிரி யூத்ஃபுல்லா ஃபீல் ஆகுறீங்க எனக்கு. It's a lot of energy in you. So all the best உங்களுக்கு. Thank you so much for joining. Thank you for hosting us as well.